அந்த சங்கராச்சாரியா சபை ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கை என்னவென்றால், மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவார். அவர் வந்தால் அந்த சட்டம் ஆட்சியில் இருக்காது. எது? அரசமைப்பு சட்டம், அம்பேத்கர் எழுதிய சட்டம் இருக்காது. நாங்கள் எழுதியிருக்கிற இந்த சட்டம் தான் அரசமைப்பு சட்டமாக டிக்ளேர் செய்யப்படும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவின் தலைநகரம் டெல்லியாக இருக்காது, காசியாக இருக்கும். அந்த சட்டம் சொல்லுது. இந்தியாவின் தேசிய கொடி இப்போது இருக்கிற கொடி தேசிய கொடியாக இருக்காது, காவி கொடிதான் தேசிய கொடியாக இருக்கும். இந்தியாவின் ஆட்சி நிர்வாக முறை ஜனநாயக முறையில் இருக்காது, வர்ணாசிரம தர்ம முறையில் இருக்கும். வர்ணாசிரம தர்மம் உங்களுக்கு தெரியும். பிறப்பால் உயர்வு தாழ்வு. பார்ப்பனர்கள் தான் எல்லோரும் விட உயர்ந்த வர்ணம், மற்ற எல்லாரும் கீழ்ச்சாதி தான். அதுதான் வர்ணாசிரம தர்மம். அந்த வர்ணாசிரம தர்மம் தான் ஆட்சி நிர்வாகமாக இருக்கும். அதை விட முக்கியமா அந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்றான். என்ன சொல்றான்னா, இங்கே முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வாழலாம், தொழில் செய்யலாம், ஆனால் ஓட்டு போட முடியாது. அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்துச்சுன்னா முஸ்லீம்களுக்கு வாக்குரிமை இருக்காது, கிறிஸ்தவர்களுக்கு வாக்குரிமை இருக்காது, தேர்தலில் அவர்கள் பங்கேற்க முடியாது. எவ்வளவு ஆபத்தான ஒரு கொள்கை! மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் எழுதியிருக்கிற அந்த நகல் சட்டம் தான் அரசமைப்பு சட்டமாக மாறும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.